திரு பிரியன், தேர்தல் வெற்றிக்கு பின்பு, தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு தாவேகாவை நோக்கி முதலாக நகர்ந்த கட்சி காங்கிரஸ். அடுத்ததாக திமுக கூட்டணி இருந்த கட்சிகள் ஒவ்வொன்றாக நகர்ந்தன. நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல திமுக என்ன மாதிரியான ஒரு முடிவை எடுக்கும், அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதெல்லாம் யோசிக்காம எடுத்த முடிவா? இப்பயே இவ்வளவு பதட்டப்படுறாங்க பாஜக பக்கம் திமுக நகர்ந்துடவே கூடாது அப்படின்னு? இல்லை, அதாவது காங்கிரஸ் பதட்டப்படுறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா இந்த ஹோல் சிச்சுவேஷனுக்கும் ரெஸ்பான்சிபிள் காங்கிரஸ் தான். ஒழுங்காக 3 தேர்தலில் ஒழுங்காக போய் இந்த கூட்டணியில் ஓட்ட போட்டது காங்கிரஸ் தான். ஆக்சுவலாக தேர்தலுக்கு முன்னாடியே ஓட்ட போட்டது மாணிக் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் பண்ண வேலை. ராகுல் காந்தி சென்னை ஒரு ஸ்டாலினோட பிரச்சாரமே பண்ணல. அந்த கூட்டணியை டேமேஜ் பண்ணதே காங்கிரஸ் தான். ஒழுங்காக போய் இந்த கூட்டணியை டேமேஜ் பண்ணதே காங்கிரஸ். தோல்விக்கு காங்கிரஸும், அந்த கூட்டணி தோற்றதுக்கு காங்கிரஸும் ஒரு காரணம். அதனால் திமுகவும் அந்த கூட்டணி கட்சிகளை சரியாக நடத்தலைன்ற அந்த பாயிண்ட்டையும் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவங்களும் ஒரு பெரிய எண்ணன் மனப்பான்மையோடு நடத்தினாங்கன்றதை நம்ம சொல்லணும். அவங்க கொஞ்சம் அரவணைத்து கொண்டு போயிருக்கலாம். அவங்க வெற்றி பெற்றுருவோன்னு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையில் கூட்டணி கட்சிகளை சரியாக டீல் பண்ணலை. அதனால் காங்கிரஸ் உட்பட எல்லாருமே கொஞ்சம் தேர்தல் முடிஞ்ச உடனே, ரிசல்ட் வந்த உடனே டக்குன்னு மூவ் பண்ணாங்க. ஆனால் இங்கே தாவேகாவுக்கு நீங்கள் போனீங்களே தவிர, தாவேகா மதச்சார்பற்ற சக்திகளை தான் ஆதரவு கேட்டாங்கன்னு திருமாவளவன் சொன்னார். அதில் எனக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குது. நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். அவங்க முதல்ல அதிமுகவை கேட்டாங்க, அவங்க வரல. அவர் சிஎம்மாக நான் தான் வருவேன்ட்டார் பழனிசாமி. அதனால் அது சரியாக, அந்த ப்ரொப்போசல் சரியாக எடுபடலை. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, தாவேகாவோட பாஜக எதிர்ப்பு என்பது 100% இன்னும் ப்ரூவ் ஆகாத ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் ஃபுல்லாக அவர் கொள்கை எதிரின்னு சொல்கிறாரே தவிர, அந்த கொள்கை இப்போ திமுகவுக்கும் பாஜகவுக்குமான அந்த இது எப்படி இருந்ததுன்னா, ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, டெய்லி ஒரு பொதுவெளியில் பிரச்சனைகள் போயிட்டே இருந்து, வெடிச்சுட்டே இருந்தது. ஒன்றுமே இல்லாட்டி கூட ஒரு திருவள்ளூருக்கு காவியை பூசுவாங்க, இல்லை எம்ஜிஆருக்கு காவியை போடுவாங்க, ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி கவர்னர் ஏதோ ஒன்று பேசிட்டே இருப்பார். திராவிட இயக்கங்கள் சரியில்லைன்னு பேசுவார், இல்லை ஏதோ ஒரு மசோதா நிறுத்தி வைப்பார், அங்கே ஏதாவது உரிமையை பறிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு சித்தாந்த ரீதியில் 2 கட்சிகளும் பயங்கரமான மோதல் இருந்தது. 3 தேர்தலில் அவங்களுக்கு அது வெற்றியை வேற கொடுத்தது. ஸோ அவங்களும் கடுமையாக மோதினாங்க, திமுகவும் கடுமையாக மோதித்து. ஆனால் தாவேகா அந்த மாதிரியான மோதல் இல்லை. கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இப்போது கொஞ்சம் பம்புறாங்க கொஞ்சம். ஏன்னா அவங்களுக்கு மத்திய அரசோட ஆதரவு இல்லாட்டி நிதி போன்ற விஷயங்களில் பிரச்சனை வருன்றதுனால அவங்களுக்கு இப்போ என்னென்னா, காங்கிரஸை நம்ம சேர்த்துட்டோம். ரொம்ப பாஜகவோட நெருக்கமாக இருந்தால் காங்கிரஸ் அவங்க கோவப்படுவாங்க, ரொம்ப காங்கிரஸோட நெருக்கமாக இருந்தால் பாஜக கோவப்படுவாங்க. 2த்துக்கு ஈக்குவலாக ப்ளே பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தாவேகா இருக்குது. இந்தியா கூட்டணியில் கூட சேர மாட்டேன்றாங்க. ஏன் சேர மாட்டேன்றாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு எம்பிஸ் இருக்காங்களான்றாங்க. எம்பி இருக்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சவுத் இந்தியா ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணலாம்ல, காங்கிரஸுக்காக பிரச்சாரம் பண்ணலாம்ல. எம்பி இருக்கணும்னு அவசியம், இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களாம் எம்பி இருந்தே ஆகணும்னு அதை கட்டாயம் இருக்கானே. இவரால் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னா அது சவுத் இந்தியாவில் பிரச்சாரம் பண்ணது மூலமாக காங்கிரஸ் கிடைக்கும்ல. அப்போ ஏன் சேர மாட்டேன்றாரு? அப்போது ஒரு கேப்பை மெயின்டைன் பண்ணுறார். காங்கிரஸோடையும் ரொம்ப நெருங்கக்கூடாது, பாஜகவோடையும் ரொம்ப நெருங்கக்கூடாது. ஒரு மீடியமாக ப்ளே பண்ணி பாஜகட்ட நம்ம என்னென்ன நிதிகள் வாங்கணுமோ, இப்போ பல திட்டங்கள்லாம் அவர் ஏற்றுட்டுருக்கார். ஜிலாம் அதெல்லாம் ஏற்றுட்டுருக்கார். அவர் இந்த எஃப்சிஆர்ஏலாம் வாய திறக்க மாட்டேங்கிறார், பேசாமல் இருக்கார். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. உயர்கல்வி நிறுவனங்கள்லாம் ஒன்றாக்குறாங்க, அது மாநில உரிமைகள் இதில் பறிபோது, அதுவும் வாய முடின்னு பேசாமல் இருக்கார். எதை கேட்டாலும் அவர் பேச மாட்டார் விஜய், அது மாதிரி பேசாமல் இருக்கார். ஸோ அதனால் பாஜகவை பொறுத்த மட்டும் கொள்கை எதிரின்னு சொல்லிவிட்டு சைலண்ட்டாக போயிட்டு நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குமோ அதை மத்திய அரசுலேருந்து அவைல் பண்ணுறதுல அவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்துட்டார். இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றத்துக்கு அவங்களோட சப்போர்ட் தேவை. பாஜக எப்படி பார்க்குதுன்னா, இவர் நமக்கு வேண்டிய வேலைலாம் இவரே செஞ்சுட்டார். இவர் திமுகவை தோக்கடிச்சிட்டார், திமுக கூட்டணியை உடைச்சிட்டார், அதிமுகவை உடைச்சிட்டு இருக்கார். ஸோ நம்ம என்னென்ன பண்ண நினைச்சோமோ அதெல்லாம் அவர் பண்ணிட்டார். அதனால் கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலாம், எப்படி விஜய் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு வேடிக்கை பார்க்கலாம். அவர் நம்மளை சீண்டாத வரையும் நம்ம அவரை சீண்ட வேண்டாம் அப்படின்றத இப்போ 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயம். ஆக்சுவலாக சார், அரசியல் லாபம் என்ன தாவேகாவுக்கு? நிதி சார்ந்த விவகாரங்களில் அட்மினிஸ்ட்ரேட்டிவா ஒரு சில லாபங்களை மத்திய அரசுலேருந்து பெற முடியும். பொலிட்டிக்கலாக நீங்கள் கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகு, மதச்சார்பின்மைன்னு பேசிட்டு காங்கிரஸை உள்ள வச்சு அமைச்சர்கள் இடம் கொடுத்த பிறகு, மற்ற எல்லா திமுக கூட்டணி கட்சிகளையும் வச்சு அந்த பிம்பத்தை நீங்கள் தேர்தலில் அறுவடை பண்ணுறதுக்கு பாஜகவை எதிர்க்கணும்ல சார். இந்த காங்கிரஸை வச்சுனா விஜய் இப்போ பதவிக்கு வந்தார். காங்கிரஸ் இல்லாத தான் ஓட்டு வாங்கினாரு. அவருடைய இமேஜ், அவருக்கு கிடைச்ச ஆதரவு, அதனால தான் ஓட்டு வாங்கினார். நாடாளுமன்ற தேர்தலையும் அவர் நம்புவார். காங்கிரஸை வச்சு கூடியனையும் வச்சுக்க ட்ரை பண்ணுவார் சார். அவங்க முறைச்சு போயிட்டா என்ன பண்றது? இல்லை, இவங்களை கூட வச்சுக்கிறதுக்காக இல்லை, பாஜகவை எதிர்த்தா தானே நம்புவாங்க நாடாளுமன்ற தேர்தல். பாஜகவை எதிர்க்கணும், இணக்கமாக இருக்கணும்னு தான் சொல்றாரு அவரு. நாங்கள் இணக்கமாக தானே போவோம்னு சொல்கிறார். எதுக்காக எதிர்க்கணும் அப்படின்றார். எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்ப்போன்றார். இப்போ மறுசீரமைப்பில் எதிர்ப்பாரா இல்லையானது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த தமிழ்நாடு பாதிச்சா அவர் எதிர்க்கணும், அவர் எதிர்க்க வேண்டிய நிலைப்பாடு எடுப்பாரா தெரியாது. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு,
காங்கிரஸ் இருக்கோ கூட்டணி கட்சிகள் இருக்கோ தன்னுடைய செல்வாக்கில் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டா அதன் மூலமாக அது பார்லிமெண்ட் எலெக்ஷனோ சட்டமன்ற எலெக்ஷனோ எந்த எலெக்ஷனோ உள்ளாட்சியோ எந்த எலெக்ஷனாக இருந்தாலும் கூட்டுறவோ எதாக இருந்தாலும் நம்ம வின் பண்ண முடியும்னு அவர் நினைக்கிறார். இவங்க ஆமாம் தன்னுடைய செல்வாக்கில் வின் பண்ணணும்னு நினைக்கிறார். இன்ஃபேக்ட் அதெல்லாம் நிறைவேற்றிட்டா இன்னும் தன்னோட செல்வாக்கு பல மடங்கு ஏறும்னு நினைக்கிறார். இப்போ இந்த சூழலில் தான் அவர் அந்த பிளே பண்ணிட்டு இருக்கார். ரெண்டுத்துக்கும் வந்து இவங்களையும் பகைச்சக்கூடாது அவங்களையும் பகைச்சக்கூடாது. அப்ப காங்கிரஸ் தானே சார் சொல்லணும், காங்கிரஸ் தானே தாவேகா கிட்ட பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்துங்க அப்படின்னு தாவேகா கிட்ட தானே சொல்லணும். திமுக கிட்ட நீங்க பாஜக பக்கம் போயிடாதீங்கன்னு ஏன் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தணும்? இவங்களே செஞ்சாவே இவங்க வந்து விஜய்கிட்ட போயிட்டு நீங்க வந்து பிஜேபி எதிர்ப்பை பலப்படுத்துங்கன்னு சொல்ற அளவுக்குலாம் காங்கிரஸ் ஒன்றும் பெரிய இங்க இதா இல்லை, பவர்ஃபுல்லா இல்லை. அவங்க அட்லீஸ்ட் திமுகவை வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, திமுக வந்து நீங்கள் இப்போ பிஜேபிக்கு போகாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னா அது நீங்கள் பண்ண தப்புனால தான். நீங்கள் வந்து திமுகவை உதறி தள்ளினீங்க, அவங்க போகிறாங்க. நீங்கள் உங்களுக்கு கேட்கறதுக்கான உரிமையே இல்லையே. காங்கிரஸுக்கு கேட்கறதுக்கான உரிமை இல்லை. முதல்ல என்ன சொன்னாங்க திமுக, எனக்கு இடத்த தனியாக போடுங்க லோக்சபாவில் சொன்னாங்களா இல்லையா? மாற்றிட்டாங்க. பின்ன அவங்க ஏன் கேட்டாங்க? அவங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லை. நீங்கள் முதுகில் குத்திட்டு போனீங்க, தேர்தலுக்கு முன்னாடியே இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க. அவங்க உங்களோட சேர்ந்து இருக்கிறதா இல்லை. அவங்க திமுகவுடைய பலமே 22 எம்பிக்கள் சார் லோக்சபாவில், 10 ராஜ்யசபா உறுப்பினர்கள், அதுதான் அவங்களுடைய பலம். 29 வரையும் அதை வச்சு தான் அவங்க பாலிடிக்ஸ் பண்ணணும். இங்கே விஜய் எதிர்க்கணும், அங்கே பாஜக எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? பாஜகவுக்கு கூட நீங்கள் கூட்டணிக்கு போக வேண்டாம். அதில் கார்த்திக் சொல்கிறது கரெக்டு, கூட்டணிக்கு போக மாட்டாங்க. ஆனால் பாஜகவை கோபப்படுத்தாமல் இருக்கிற விஷயங்களை பண்ணுவாங்கல்ல. பாஜகவை கோபப்படுத்தக்கூடாது, இங்கே விஜய் வந்து கடுமையாக எதிர்க்கணும். பாஜகவோட எப்படி நெருக்கமாக இருக்கணும்னா விஜயை பயமுறுத்துற அளவுக்கு நெருக்கமாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? விஜயை பயமுறுத்துற அளவுக்கு பாஜகவோட நெருக்கத்தை காமிக்கணும். ஆனா கூட்டணியில மட்டும் இருக்கக்கூடாது. நிஜமா புரியல, நிச்சயமா புரியக்கூடாது. நடக்கும்போது புரியும் உங்களுக்கு. அதாவது பாஜகவோட நெருக்கமா இருக்காங்களா இல்லையா, கூட்டணிக்கு போறாங்களா இல்லையா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. இவங்களுடைய அந்த லோக்சபா உறுப்பினர்கள் ஸ்ட்ரென்த் அல்லது பாஜகவுடைய மசோதாக்கள் விஷயத்துல இவங்க நடந்துக்கிற விஷயங்கள் மூலமாக இவங்க ஏதோ வந்து நமக்கு தொந்தரவு கொடுப்பாங்களோ அப்படின்னு தாவேகா பயப்படுற மாதிரி இருக்கணும். இப்போ தாவேகா என்ன நினைக்கும், உங்களை விட நான் கில்லடி, நான் இன்னும் கொஞ்சம் பாஜகவோட இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணேன். அப்படி அவர் ட்ரை பண்ணால் அது காங்கிரஸுக்கு கோவம் வரும். அது ஆக்சுவலாக லாபம் பாஜகவுக்கு தான், லாபம் பாஜகவுக்கு தான். பாஜக ஒன்றுமே இல்லாத தமிழ்நாட்டில் செல்வாக்கே இல்லாமல் பாஜக தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க. இப்போ திமுகவுக்கு என்ன பிரச்சனைன்னா மத்தியில் பாஜகன்றது பாஜக மட்டும் இல்லை சார். பாஜகன்னா அது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ எல்லாம் உள்ளடக்கியதான பாஜக. வெறும் பாஜகன்ற கட்சியை பார்க்காதீங்க. ஸோ அதனால திமுகவுக்கு அந்த ஒரு இது இருக்கும்ல. இப்போ ஏகப்பட்ட கேஸை ஒரு போட்டார் வச்சுக்கோங்க, விஜய் போடுற எஃப்ஐஆர்லாம் இடி உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. போடுற எஃப்ஐஆர்லாம் இடி. அப்போ திமுக என்ன பண்ணுவாங்க, அடுத்த 3 வருஷம் எப்படி காலத்தை தள்ளுறது, பாலிடிக்ஸ் எப்படி தள்ளின்னு போகிறது அடுத்த 3 வருஷத்தை? நீங்கள் 2 கவர்மெண்ட் எடுத்து நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. நான் அதுக்குன்னு கூட்டணியில் சேர்ந்துருவாங்கன்னு சொல்லலை, பாஜக கூட்டணியில் திமுக சேருவாங்கன்னு சொல்லலை. தங்களுடைய பாலிடிக்ஸை தமிழ்நாட்டில் விஜய்க்கு எதிராக பவர்ஃபுல்லாகவும் மத்திய அரசோட இதுவரையும் ஒரு 6-7 வருஷமாக போட்ட பாலிடிக்ஸை கொஞ்சம் ஒரு லோ ப்ரொஃபைலாக கொஞ்சம் கொண்டு போகிற அந்த ஸ்டைலை வந்து கையில் எடுப்பாங்கன்றது தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக.